Hi everyone, welcome to SR Academy. திறன் வர்புக்கில் ஒவ்வொரு பாடமாக நாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழில் 8வது லெசன் தொடர் உருவாக்குதல். இது 6, 7, 8 3 வகுப்புகளுக்குமானது. தொடர்களை உருவாக்கலாமா? சார், இது வரைக்கும் எழுத்து படித்தாச்சு, சொல் படித்தாச்சு, இனிமேல் சென்டென்ஸை நாம் உருவாக்க போகிறோம். ஸோ அதுதான் இதுக்கான திறன். முதல்ல 8.1 பொறுத்துக அப்படின்னா இதை பொருத்தி காட்டுறேன் பாருங்களேன். 6 இங்கே பாருங்கள், இதில் தண்ணீர் இருக்கும். இங்கேயும் பாருங்களேன், இதில் தண்ணீர் இருக்கும். தண்ணீர் வளைந்து வளைந்து ஓடும். இதில் படகு சவாரி செய்யலாம். இதை பாருங்கள், தண்ணீர் ஓர்ப்பாக இருக்கும். இதில் கப்பல் போக்குவரத்து நடைபெறும். இதில் எது சரியான பொருத்தம்னா இதுதான் சரியான பொருத்தம். ஏன்னா தண்ணீர் ஓர்ப்பாக இருந்தால் அது கடல். வளைஞ்சு வளைஞ்சு செல்லும். படகு சவாரி செய்வது என்னது? 6. கப்பல் கடலில் போகும், படகு தான் ஆற்றுல போகும். வெல்லம், இது இனிப்பு சுவையுடையது. இது கரும்புச்சாற்றிலிருந்து உருவாகும். இதனை பொங்கலில் பயன்படுத்துவார்கள். பொங்கல் வீடு, இதன் மேலே ஓடு இருக்கும். ஓட்டு வீட்டில் அப்படி இருக்கும். எல்லா வீட்லேயும் இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான். சிலர் கான்கிரீட்டில் கூட ஓடு போடுறாங்க. இந்த ஓட்டின் கீழே சுவர் இருக்கும். இதுதான் சரியான மேட்ச். மனிதர்களின் வாழும் இடம் இதே. ஸோ வீடுக்கு இதை மேட்ச் பண்ணுங்க. ஆமை, இதன் மேலே ஓடு இருக்கும். பாருங்களேன், அதே சென்டென்ஸ் வருது. ஆமை மேலே ஓடு இருக்கும். நீண்ட காலம் வாழும் உயிரினம். தெரியுமா உங்களுக்கு? ஆமை 120 130 வருஷம்லாம் வாழும். இது மெதுவாக நகர்ந்து செல்லும். ஆமை மெதுவாக நகர்ந்து செல்லும். தேன், இது இனிப்பு சுவையுடையது. இது கூட்டில் நிறைந்திருக்கும். இது தேனீக்களால் சேகரிக்கப்படுகிறது. சந்தேகமே இல்லை. இப்போ கடலுக்கு பார்ப்போமா? கடல், இதில் தண்ணீர் இருக்கும். தண்ணீர் உவர்ப்பாக இருக்கும். இதில் கப்பல் போக்குவரத்து நடைபெறும். அவ்வளவுதான். அடுத்து 8.2 அடிக்கோடிட்ட சொற்களை இணைத்து ஒரு தொடரை உருவாக்குக. சென்டென்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதில் அண்டர்லைன் பண்ணி வார்த்தைகள் சிலது கொடுத்துருக்காங்க. இந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி நாம் என்ன பண்ணணுமா? ஒரு தொடரை உருவாக்க வேண்டும். இதில் பாருங்கள், நடக்கும், விளையாட்டை, மட்டைப்பந்து, தொலைவில், காணலாம், அலைபேசி, இதெல்லாம் அடிக்கோடிட்டு இருக்காங்க. இதை சென்டென்ஸாக உருவாக்கணும்னா தொலைவில் நடக்கும் மட்டைப்பந்து விளையாட்டை அலைபேசியில் காணலாம். முடிஞ்சு போச்சு. செம்ம ஈஸி. இது மாதிரியான விளையாட்டு விதமாக இருக்குது பாருங்கள். இந்த வர்புக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. கவர்மெண்ட் இதை உங்களுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது காப்பி பண்ணிக்கோங்க. தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். உங்களுக்கு எல்லா பாடத்துக்கும், அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸ், இது 3த்துக்குமே திறன் வர்புக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் எல்லா படத்துக்குமான ஆன்சர்ஸ் இருக்குது. வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஜாலியாக படிச்சிடலாம். அமோகமாக வாழலாம். இப்போ உரைப்பகுதியிலிருந்து படத்துக்கு பொருந்தும் தொடர்களை எடுத்து எழுதுக. ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இந்த பேராகிராஃபில் நம்ம முதல்ல படிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஏற்ற வரிகள் எங்கே இருக்குதோ அதை பார்த்து காப்பி பண்ணி எழுதணும். அவ்வளோதான். வேட்டங்குடி அழகான ஒரு கிராமம். அக்கிராமத்தில் பறவைகள் நிறைந்து காணப்படும். தொடர் மழையின் காரணமாக ஏரிகள் எல்லாம் நிரம்பி இருந்தன. அதனால் புது புது பறவைகள் வந்திருந்தன. அன்று திருவிழா. அங்கு பட்டாசு கடைகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் மக்கள் வெடியை வாங்கவும் இல்லை, வழக்கம் போல் வெடிக்கவும் இல்லை. அதற்கு காரணம், பறவைகள் கூட்டம் கூட்டமாய் வந்திருந்தன. அவற்றை கலைக்க மக்களுக்கு மனமில்லை. ஸோ நல்ல ஒரு விஷயம். நீங்கள் பாருங்கள், ஒரு படம் கொடுத்துட்டாங்க. இங்கே பட்டாசு கடை இருக்குது. மக்கள் எல்லாம் பட்டாசு வாங்குறாங்களா? இல்லை வேணாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஓகேவா? இப்போ படிப்புமா? அன்று திருவிழா. இதுக்கான வரி எங்கே இருக்குது அப்படின்னா அதோ இருக்கு பாருங்கள். அன்று திருவிழா. அங்கு பட்டாசு கடைகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் மக்கள் வெடியை வாங்கவும் இல்லை, வழக்கம் போல் வெடிக்கவும் இல்லை. ஓகேவா? இதே தான். அதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே ஒரு படம் இருக்குது பாருங்கள். இதில் என்னென்ன ஏரிகள் எல்லாம் நிரம்பி தண்ணி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எழுதணும். இது எங்கே இருக்குது?
தொடர் மழையில் இங்கே இருக்கும் பாருங்கள், இதோ இது பாருங்கள், தொடர் மழையின் காரணமாக ஏரிகள் எல்லாம் நிரம்பி இருந்தன. அதை எடுத்து அப்படியே எழுதணும். அடுத்தது இது பாருங்கள், பறவைகள் புதுசு புதுசாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் பறவை கிடையாது, வெளிநாட்டு பறவை மாதிரி இருக்குது. புது புது பறவைகள் வந்திருந்தன. அந்த வரியை எடுத்து எழுத வேண்டும். அது என்ன சார் வெளிநாட்டு பறவை அப்படின்னா, ஆமாம், அது வெளிநாட்டு பறவைன்னு சொல்லலாம், இல்லை நம்ம ஊர் பறவைன்னு சொல்லலாம். ஏன்னா பறவைகளுக்கு நாடு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்து படிக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.